இட் இஸ் குவைட் கிளியர் ஜனநாயகன் படம் வந்துடக்கூடாது. ஓகே. இதுக்கு 2 காரணம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோல் இருக்கா மாதிரி தெரில. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றா சொல்லியிருக்கலாம், எங்களை விட்டுருங்க பராசக்தியை நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்குறோம் இந்த பீரியட்லன்னு முருகன்கிட்ட பேசியிருக்கலாம். அவங்களும் ஓகே, நமக்கு மெயின் எனிமி வந்து தாவேக்கா தான். நாளைக்கு ஏதாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோ காலவாரனா கூட திமுக கிட்ட ஒரு 20-25 எம்பிங்க இருக்காங்க, யூஸ் ஆவாங்கன்னு கூட அதை ஏதாவது செஞ்சுருக்கலாம் ஃபேவரபுளாக பராசக்திக்கு. அதை கூட நான் எப்படி இன்ஃபர் பண்ணுறேன்னா, பொங்கல் விழா மோடியோட இந்த பராசக்தி குழுவுக்கு வந்து பேசுறதெல்லாம் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி இவங்க தமிழ்னு பேசுனாங்க. ஆனால் யார்கிட்ட போயிட்டு இவங்க பொங்கலை கொண்டாடினாங்க? ஆமாம். அதனால் அதில் வந்து எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எனி ரோல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல் ரோல் அதில் இறங்கியிருக்குங்க. இல்லைன்னா சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வந்து இது அப்பியர் ஆகிறாருங்க. எதுக்குங்க? இதுனா தேசத்தின் தலைப்போகிற பிரச்சனையா? இப்போ சொலிசிட்டர் ஜெனரல்ன்றவர் வந்துங்க ஒரு கேஸுக்கு வராருன்னா அந்த கேஸோட இம்பார்ட்டன்ஸ் ஜட்ஜஸ் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது இதுக்குல கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான இது இருக்குது. இல்லைன்னா சொலிசிட்டர் ஜெனரல் நேராக வந்து அப்பியர் ஆக மாட்டார்.